ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்மளோட பாரம்பரியமான இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் இல்லை இந்தியன் மீல் எதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே சரி, அது வந்து ஆயுர்வேதத்தோட பிரின்சிபல்ஸ்க்கு ஏற்றபடி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நியூட்ரிஷியஸாக பேலன்ஸ்டாக இருக்கும். அந்த ஒரு உணவு அதோட சைட் டிஷ்ஷோடு நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே அந்த நாளைக்கு தேவையான பல சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட இட்லி சட்னியாக இருந்தாலும் சரி, இல்லை புட்டு கடலைக்கறி, கேரளாவோட புட்டு கடலைக்கறியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே சரி, அது வந்து ஆயுர்வேதத்தோட பிரின்சிபல்ஸ்க்கு ஏற்றபடி இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முழு பாசிப்பருப்பில் செய்கிற ஒரு கிச்சடியும் கடியும். இது வந்து குஜராத்தி டிஷ். நான் வந்து என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன். இதை காலையில் அவசரத்துக்கு செய்கிற மாதிரியும் இருக்கும். இது அதே சமயம் நியூட்ரிஷனில் எந்த குறைவும் காம்ப்ரமைஸும் பண்ணாத மாதிரியான ஒரு டிஷ். இது வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். நிறைய பேர் வந்து என்கிட்ட கிட்ஸ் லஞ்ச் ரெசிபீஸ் எல்லாம் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து நீங்கள் லஞ்சுக்கும் அனுப்பலாம், எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த சூப்பர் ஈஸி கிச்சடி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா? ஒரு கப் அளவுக்கு ஊற வைத்த பாசிப்பருப்பு. இது 6 மணி நேரம் ஊற வச்ச பாசிப்பருப்பு. உங்களுக்கு வேணும்னா இதை வந்து ஒரு சின்ன துணியில் கட்டி முளை கூட விடலாம். நம்ம 6 மணி நேரத்துக்கு அப்புறமா முளைக்க வச்சு கொடுத்து பண்ணலாம். நான் இப்போ முளை விட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் அளவுக்கு அரிசி. இப்போ நீங்கள் எந்த கப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற கப்பில் 1 கப் அளவுக்கு பருப்பும் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசியும் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இது மாவு பச்சரிசியாக இருந்ததுன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு. 1 கப் அளவுக்கு கிட்டத்தட்ட 5லேருந்து 6 கிராம்பு சரியாக இருக்கும். அப்புறமா நெய். இது நெய்யில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி நெய் இல்லைன்னா நீங்கள் வந்து எண்ணெயில் கூட செய்யலாம். நெய் செய்முறைக்கான விளக்கத்தோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணும்னா பாருங்கள். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் குக்கரை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா சூடானோடனே கிராம்பு சேர்க்கலாம். இப்போ இந்த கிராம்பு சேர்க்குறேன். கிராம்பு சேர்த்து அந்த வாசனை வர ஆரம்பித்த உடனே நம்ம வந்து பாசிப்பருப்பையும் இந்த 1/4 கப் அளவு அரிசியும் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு எடுத்தோம்னா அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். இப்போ நம்ம 1/4 கப் அளவு எடுத்துருக்கிறதுனால நான் 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 விசில் குக்கரில் வச்சு எடுத்துக்கோங்க. டைம் இருந்ததுன்னா இதை ஓப்பன் மெத்தடில் குக் பண்ணுறது பெட்டர். சும்மா ஒரு நல்ல கொதி வந்த உடனே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சு நம்ம ஓப்பன் மெத்தடில் குக் பண்ணலாம். நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 20 நிமிஷமாக அது அடுப்பில் இருக்குது. நல்லா வெந்திருக்கு, குழைய வெந்திருக்கு. இந்த மாதிரி நல்ல குழைய நம்ம பொங்கல் மாதிரி வெந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பாசிப்பருப்பு கிச்சடி அல்லது குஜராத்தி ஸ்டைல் கிச்சடி ரெடி. இந்த கடியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ரெசிபி லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் மறக்காமல் எழுதி அனுப்புங்க. இந்த ரெசிபியை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன் எந்நாளும்.